ரிலாக்ஸ் வித் ராம்ஜி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இப்போ இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷன்ல ரொம்ப காமனா இருக்கக்கூடியது இர்ரெகுலர் பீரியட்ஸ். மாதவிடாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி வர்றது தான் இப்போ நார்மல் சொல்ற அளவுக்கு. எந்த ஸ்கூலுக்கு போனாலும் சரி, காலேஜுக்கு போனாலும் சரி, எல்லா பெண்களுடைய அதாவது பெண் குழந்தைகள் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து சொல்றாங்க. இந்த மாதவிடாய் சுழற்சி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒன்று தாண்டி தாண்டி போகுது, இல்லை மாசம் மாசம் வந்தாலும் அது ஃப்ளோ வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படின்ற பிரச்சனையை வந்து நம்ம நிறையவே பார்க்கலாம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நம்மளுடைய வாழ்வியல் மாற்றங்கள் தான். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கமும் நம்மளுடைய மன அழுத்தம் தான் இந்த மாதிரி மாதவிடாயோடைய சுழற்சி வந்து நீண்ட நாள் போகிறதோ இல்லை அது வந்து வந்ததுக்கு அப்புறமா அதிக இரத்தப்போக்கு இருக்கிறதுக்கோ ஒரு முக்கிய காரணமாகவே இருக்கு. நம்ம உடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் குறிப்பாக இந்த மாதவிடாய்க்கு நமக்கு அதிகமான ஹார்மோன்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ ஒவ்வொரு ஹார்மோனும் ஒரு ஃபங்க்ஷனை வந்து இருக்கும். இது அதிகமாகும் போதோ கம்மியாகும் போதோ தான் நம்மளுடைய அந்த சைக்கிள் மென்சுரல் சைக்கிள் அப்படின்றது இருக்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மன அழுத்தம் அதிகமாகிறதுனாலையோ இல்லை நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரோடைய அந்த லைஃப் ஸ்டைலில் நைட் ஸ்டடி அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கு. குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக நைட்டு 12 மணி 1 மணி இப்போ இந்த மாதிரி படித்து பழக்கமாயிட்டு அதுக்கப்புறமா வந்து கேட்டிங்க அப்படின்னாக்கா அவங்க தூங்குற டைமிங்கே வந்து 1 மணி 2 மணிக்கு தான் தூங்கவே போறாங்க. இது நாளடைவில் அவங்களுடைய அந்த ஸ்லீப் சைக்கிள் வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஒரு வாட்டி ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா அது நமக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும். மன அழுத்தம் அதிகமாக ஆக ஆக ஸ்லீப்பும் டிஸ்டர்ப் ஆகும். இது நாளடைவில் நமக்கு ஹார்மோன்ஸையும் இம்பேலன்ஸ் பண்ணும். இப்போ 8th 9th இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கேட்டிங்க அப்படின்னாக்கா அவங்க சொல்ற விஷயம் எனக்கு வந்து இப்போ எதுவும் சேஞ்சஸ் எல்லாம் இல்லை, ஃப்ளோ கொஞ்சம் கம்மியா இருக்கு, இல்லை நமக்கு வந்து ஃப்ளோ வந்து ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு 3 days இருக்கிறது 5 days இல்லை 7 days அப்படின்னு சொல்றாங்க. இது தொடர்ந்து இதே மாதிரி லைஃப் ஸ்டைல்ல இருந்துகிட்டே வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி அப்படின்ற பிரச்சனையை ஃபேஸ் பண்றதா செய்யறாங்க. அதனாலதான் என்னமோ இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸும் இன்னும் ஜாஸ்தி ஆயிட்டே போயிட்டு இருக்கு. இதை நம்ம சரி செய்யணும் அப்படின்னா லைஃப் ஸ்டைல மாத்தணுங்க. கண்டிப்பா இரவு 11 மணில இருந்து 3 மணி வரைக்கும் கண்டிப்பா நமக்கு தூக்கம் தேவை. என்ன அந்த டைமிங் மட்டும் மேடம், அதுல என்ன ஸ்பெஷல் நீங்க கேட்கலாம். இந்த 11 to 3 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இது லிவரோ கால் பிளாடரும் அதிகமான ஃபங்க்ஷன்ல இருக்கும். அதோடைய ஃபங்க்ஷனே என்னன்னு கேட்டீங்கன்னா டீடாக்சிஃபிகேஷன். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கான, நம்ம உடம்ப சுத்தம் செய்யறதுக்கான நேரம் அதுதான். அந்த நேரத்துல நம்ம ரெஸ்ட் எடுக்கல அப்படின்னா அது கண்டிப்பா நமக்கு ஸ்ட்ரெயினை கொடுக்கும். நிறைய ஸ்டடீஸ்ல என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா ரிசர்ச்ல இரவு படிக்கிறத விட விடிய காலையில படிக்கக்கூடிய அந்த படிப்பு நமக்கு ஞாபகத்திறனை அதிகரிக்கிறதுக்கும் அது எப்போ நம்ம கேட்டாலும் நம்மளுடைய பிரெயினுடைய ஸ்டோரேஜுக்கு வந்து அது வந்து ஹெல்ப் பண்ணுமா. அப்போ முட்டி முட்டி நைட்டெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறதுக்கும் காலையில நீங்க ஒரு 3-4 மணிக்கெல்லாம் எழுந்து அந்த படிப்பை வந்து நம்ம படிக்கும் போது அது ஈஸியா எக்ஸாம்ல நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் நம்மளுடைய அந்த ஃபோக்கஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ இந்த மாதவிடாய் தொந்தரவு இதுதானா, அப்போ அந்த மாதிரி நான் படிச்செல்லாம் முடிச்சிட்டேன் மேடம், நான் வேலைக்கு தான் போயிட்டு இருக்கேன், ஆனால் ஸ்டில் எனக்கும் இரெகுலராக இருக்கு அப்படின்னா நம்மளுடைய உணவு தான். எந்த அளவுக்கு நம்ம ஜங்க் ஃபுட்ஸை ஜாஸ்தி சாப்பிட்றோம். அதுலேயும் நிறைய பார்த்தீங்கன்னாக்கா சிக்கனை ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற குழந்தைங்க ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் அந்த ஸ்டார்டிங் பியூபர்ட்டி சொல்றோம்ல அதோடைய ஏஜ் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 13 இருந்து ஒரு 15 வயசு இருந்தது. இப்போ 8-9 வயசுக்கெல்லாம் கூட சீக்கிரமா ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம். அதிகமா ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, ஹோட்டல் ஃபுட் சாப்பிட்றது, சீஸ் பன்னீர், அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மயோனிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு ஒரு பெரிய மைனஸை நம்ம ஹெல்த்ல கொடுக்கறதே அதுதான்.
ஆக்சுவலாக ஒரு ஸ்பீச்சில் நான் கேட்டிருந்தேன், ஆல்கஹால் ஸ்மோக்கிங்லாம் எந்த அளவுக்கு ஒரு பேட் ஹேபிட்ஸோ அதுக்கு சமமானது இந்த மாதிரி துரித உணவுகளை எடுத்துக்கக்கூடியது. ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஹெல்த்தை பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது இந்த மாதிரி உணவுகள். இதெல்லாம் சரி செஞ்சாலே நம்ம வந்து நம்மளுடைய மாதவிடாயோடைய சுழற்சியை சரிப்படுத்த முடியும். ஸோ ரெகுலராக 1 மணி நேரம் நம்ம யோகா பண்ணுறது அவசியம். யோகா பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா சிம்பிள் வாக்கிங் போங்க, ஜாக்கிங் போங்க, ஸ்கிப்பிங் ஆடுங்க. ஸோ இதெல்லாமே கூட வந்து அந்த காலத்துல ஏன் இந்த தொந்தரவெல்லாம் இல்லைன்னா நம்ம செஞ்ச வேலை எல்லாமே மாவு ஆட்டுறதும் பெருக்கி கூட்டி, இப்போ எந்த குழந்தைங்க குனிஞ்சு பெருக்கிட்டு இருக்காங்கன்னு நீங்க சொல்லுங்க, எல்லாமே அம்மாங்க தான் செய்யறாங்க. ஸோ எந்த குழந்தை நல்லா குனிஞ்சு நிமிந்து வேலை செய்தோ அதுக்கு இந்த பீரியட்ஸ் பிரச்சனை இருக்கவே இருக்காது. ஏன்னா இது நம்மளுடைய பெல்விக் போனை ஸ்ட்ரென்தன் பண்றது மட்டும் இல்லைங்க, இது நம்மளுடைய ஹார்மோன்ஸையும் ரெகுலேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அந்த அளவுக்கு எக்ஸசைஸுக்கு நம்மளுடைய ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணக்கூடிய பவர் வந்து இருக்கு. ஸோ அது வந்து நமக்கு யோகாவில் ஹார்மோன்ஸுக்கு பெஸ்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா யோகா எக்ஸசைஸ் தான். ஸோ அதை வந்து நம்ம ஸ்விம்மிங்காவோ இல்லை நம்ம எனி கேம்ஸ், ஈவன் நீங்கள் வந்து ஏதாவது வார்ம் அப் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா கூட உங்களுடைய அந்த மாதவிடாய் சுழற்சி பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதில் சூரிய நமஸ்காரம், சக்தி பந்தாசனம் அப்படின்னு சொல்லி, சூரிய நமஸ்காரத்தில் 12 ஸ்டெப்பு, சக்தி பந்தாசனத்தில் 8 ஸ்டெப்பு. இந்த 8 ஆசனம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா சிம்பிளா போட்டை ஓடுறது, மாவு அரைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அம்மியில உரல் இது அரைக்கிறது, மரத்தை கட் பண்றது, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்ம யோகாவாவே அவங்களுக்கு கொடுப்போம். ஸோ இதுவே நம்மளுடைய பெல்விஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய உறுப்புகள், அதுவும் குறிப்பாக நம்மளுடைய கர்ப்பப்பையை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி இந்த மாதவிடாய் சுழற்சியை சரி செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் ஒரு இது சொல்கிறேன், இர்ரெகுலராக இருக்க 3 மாதத்துக்கு இல்லை 4 மாதத்துக்கு பீரியட்ஸே வரல அப்படின்னா நீங்கள் இதை கரெக்டாக உங்களுடைய ஓவலேஷன் பீரியட் வரைக்கும் இதை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அதாவது 21 நாள் ஃபர்ஸ்ட் ஒரு சைக்கிளுக்கு எடுத்து, அதுக்கப்புறம் பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த ஓவலேஷன் அதாவது 14th டேயோட நம்ம இதை நிறுத்திடலாம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சதக்குப்பை, மரமஞ்சள், கருஞ்சீரகம், இது கரெக்டா நீங்க அந்த 15 days மட்டும் நம்ம இதை எடுத்தாலே போதும். இது எவ்வளவு அளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே 1/4 டீஸ்பூன். இதை எல்லாத்தையும் நம்ம தனியா இப்போ மஞ்சளை நல்லா காய வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த இது வந்து கருஞ்சீரகத்தை வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே வந்து சதக்கூப்பையை நீங்க அப்படியே அரைச்சி வச்சிடலாம். இது 3த்தையும் நம்ம 1 டம்ளர் தண்ணியில 1/4 டீஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு இதை ரெகுலரா குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய சைக்கிள் ரெகுலேட் ஆகும். அது கூட இப்போ நான் சொல்லிட்டு வந்த அந்த லைஃப் ஸ்டைல மாத்தி நம்ம யோகாவையும் ரெகுலரா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த மாதவிடாய் சுழற்சியில எந்த பிரச்சனையும் இருக்காது. இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.